ஹாய், அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் தேவி. ஸோ தேவி எலகன்ஸ்ன்றது நம்மளோட சேனல் நேம். இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை அன்பாக்சிங் பண்ணுறோம். நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸை ஹோல்சேலாகவும் ரீட்டெயிலாகவும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ரிவ்யூஸை வந்து என்னோட சேனலில் கொடுத்துட்ருக்கேன். பட் இன்றைக்கி வந்து அன்பாக்சிங் வீடியோ கொடுக்க போகிறதில்ல, நான் கொடுக்க போகிறது என்னோட வியூவர்ஸ்க்காக கிவ்அவே கொடுக்க போகிறேன். எஸ், ஆக்சுவலி திடீர்னு நான் யோசித்தேன், சரி நம்ம ஏன் நம்மளோட வியூவர்ஸ்க்கு கிவ்அவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன். நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் சில ட்ரெண்டான ப்ராடக்ட்ஸு, நல்லா பிராண்டடான ஐட்டம், ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் கிவ்அவேல கொடுக்க போகிறேன். நான் வந்து ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த கமெண்ட்க்கு வந்து ஒரு அதுக்கான ஒரு எஃப்ஏக்யூவும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருக்கு, ஸோ இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு அதுக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க, அதில் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது உண்மையாகவே வந்து அதுதான் எங்களோட மோட்டிவேட்டே. மேலே மேலே நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கான ஃபீட்பேக்ஸை கொடுக்கறது, ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது, இதுக்கு எல்லாமே வந்து காரணமாக இருக்கிறது கண்டிப்பாக வியூவர்ஸ் தான். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுத்து சேல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஓனாக ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண வச்சு இன்றைக்கி நானும் ஒரு மேனுஃபேக்சராக இருக்கேன். என்னால் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இன்றைக்கி அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டு வந்து இது நல்லா இருக்கும், இது நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுக்க வச்சதே நீங்கள் தான். ஏன்னா வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஏன்னா ஹிடன் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கே நிறைய தெரியும். அது மாதிரி கமெண்ட் பண்ண வியூவர்ஸ் தான் வந்து ஆக்சுவலி நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களை யாரையுமே கம்பல் பண்ணுற வீடியோ கிடையாது. இது வந்து இந்த ஒரு பொருள் நீங்கள் வந்து ஒரு 3000 rupees கிட்டத்தட்ட வந்து ஒரு பாடி ஷாப்லோட க்ரீம் வந்து நமக்கு இருக்கு, பாடி க்ரீமா. ஸோ அந்த க்ரீம் எப்படி இருக்குன்னு ஒரு கஸ்டமர் தான் வந்து யூடியூப்ல எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்குது, ஸோ இதோட அன்பாக்சிங் கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய ப்ராடக்ட்ஸ், நியூட்ரஜனாக இருக்கட்டும், தென் ஃபேஸஸ் கேனடா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதாவது மூமெண்ட்டில் நல்லா போயிட்டுருக்க ப்ராடக்ட்ஸை நம்ம அன்பாக்சிங்காகவே வாங்கி பண்ணிட்டு இருந்தோம். இதில் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது. ஸ்பான்சர்னா அவங்களே ப்ராடக்ட் கொடுப்பாங்க, பிரச்சனை இல்லை. இதை நாங்கள் வந்து பே பண்ணி எடுத்து இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான அன்பாக்சிங் வீடியோ கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, கலர் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, சில கலரு சில ஸ்மெல்லாம் வந்து அவங்களுக்கு ஹெட்டேக் வருதுன்னு சொல்லுவாங்க, பிடிக்காத சில தாட்ஸ் வரும், எனக்கு அந்த கலர் யூஸ் பண்ண மாட்டேன், அந்த க்ரீமாக இருந்தாலும் சரி வாட் எவர் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்வாங்க. இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இப்படி வந்து ப்ராடக்ட் அன்பாக்சிங் கொடுக்கறது ஒன்று நீங்கள் கேட்டு பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா மூமெண்ட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணி கொடுக்குறோம். இது ஜஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றியான டீட்டெயில்ஸ் என்ன கொடுக்கறதுக்காக மட்டும்தானே தவிர இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் கம்பல்சரி வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்றதுக்கான வீடியோவே கிடையாது. ஸோ டெஃபினட்டாக அதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் எதனா நல்லா இருக்குது, இல்லை இதை விட பெட்டராக ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி கூட எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நான் சீரம்ஸ் எல்லாம் சிலது போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பெட்டராக இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அதையும் நாங்கள் வீடியோ பண்ணி போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம் கிவ்அவேக்கு போயிடலாம். நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கிற வீடியோ வந்து ஷியோர் பியூட்டியோட ஃபேஸ் வாஷ் நான் போட்டிருந்தேன். ஷியோர் பியூட்டியோட ஃபேஸ் வாஷ் 100% நேச்சுரல், தெர் இஸ் நோ ஹிடன் கெமிக்கல். ஸோ அதுலேயும் வாஷான கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஹிடன் அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வேற யாரும் காப்பி பண்ணக்கூடாது. அதே சமயம் அந்த இன்க்ரீடியண்ட்டால தான் அந்த ரிசல்ட்டே இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு ப்ரீமியம் ஒரு ப்ரீமியம் இல்லை அது கிடையாது. பட் அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டே வந்து ரிவீல் பண்ண மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சோம்னா அது ஹிடன் பண்ணலாம். பட் ஹிடன் பண்ணி வைக்கிற சில இதெல்லாம் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம், ஸ்டெராய்டு, மெர்குரின்றாங்க, ஹைட்ரோகுனான்,
இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் ஹிடன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோவில் அந்த பாக்ஸில் என்ன இருக்குது ரிவ்யூஸு, அந்த ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நம்ம தர முடியும். ஸோ எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உள்ளே என்ன மிக்சிங் இருக்குன்றது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான ஒரு ஸ்கின் இருக்குது, எதாக இருந்தாலும் வந்து ஸ்கின் வந்து பேரியரை தாங்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. பட் உங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, இல்லை சூப்பர் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் போயிடுங்க. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஸோ சலூன் வச்சதுலேருந்து சரி, தென் இந்த காஸ்மெட்டிக்ஸ் எடுத்ததுலேருந்து 13 இயர்ஸாக எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த 13 இயர்ஸில் நம்ம ஒரு கேல்குலேஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து 50% தான் சேல் இருக்குது. ஸோ ஆல் ஓவர் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, ஜோவிஸ், விஎல்சிசி, இதுலேயே லோட்டஸ் பிராண்ட் மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இது மாதிரி தென் ஆலிஃபர், ரீலுக்கு, வீட்டா க்ளோ, இது மாதிரிலாம் எடுத்துட்டு நம்ம ஒரு கேல்குலேஷன் ரிப்போர்ட் போட்டோம் அப்படின்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்க ரீட்டைல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அந்த பிராண்டட் அப்படின்னு சொல்கிறீங்களே அது எல்லாமே ரொம்ப லோவாக தான் இருக்குது. எது ரொம்ப ஹையாக இருக்குது, எதுக்கு வியூஸும் அதிகமாக இருக்குது, ரிவ்யூஸும் அதிகமாக இருக்குது, எதுக்கு சேலும் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் ரிசல்ட் ப்ராடக்ட்ஸ். அந்த ஃபாஸ்ட் ரிசல்ட் ப்ராடக்ட்ஸு என்ன பிராண்டுன்றது முக்கியம் இல்லை, அந்த ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்குதா அப்படின்றது தான் முக்கியம். அதில் வந்து நல்லா சேல் போகுது. ஸோ இது முக்கியம்னு நினைக்கிறது நீங்கள் தான், நான் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஏன் இந்த வீடியோ சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் வந்து ஷியோ பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன், ஃபேஸ் வாஷ் பற்றி கொடுத்துருக்கேன். பட் எனக்கு வந்து அதில் வந்திருக்க கமெண்ட் வந்து இந்த வீடியோ பற்றியே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் என்ன, நான் அதில் சொல்ல வந்த விஷயங்களில் நீங்கள் கொஸ்டின் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் அது மாதிரி ரிலேட்டடாக வரல. தென் தங்கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்து ஒரு வியூவர் இருக்காரு, நல்ல ஒரு மோட்டிவேட் பண்ணுற வியூவர். ஸோ அவங்க கேட்டு சில வீடியோஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ லைக் மேக்கப் வீடியோஸ் அந்த மாதிரிலாம். இவர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா, ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு ஸ்கின் கேர் டெமோ லைவ்ல பண்ணி காட்டுவீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் வந்து லைவ்ல வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க மட்டும் கிடையாது. ஏன் நான் வந்து தங்கேஷ் மெசேஜ் படிக்கிறேன்னா இதில் கமெண்ட்ல இருக்கிறதுனால நான் படிக்கிறேன். பட் நிறைய பேர் வந்து ஸ்கின் கேர், என்னோட ஸ்கின் கேர் வீடியோ கேட்டுட்டு இருக்காங்க. நான் டெஃபினட்டாக என்னோட ஸ்கின் கேர் வீடியோவை ஒவ்வொரு இந்த கிவ்அவேல இந்த நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்க போகிறேன். முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ தங்கேஷ்க்கு வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவருக்கு வந்து ஆக்சுவலி நான் கிவ்அவே கொடுக்க போகிறேன். கிவ்அவேல 3 ஐட்டம்ஸ் இருக்குது. நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த 3ல் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கான ப்ராடக்ட் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு மேலாக இருந்தீங்க, இந்த மேல் ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா உங்கள் சிஸ்டருக்கோ உங்கள் மதருக்கோ யாருக்காவது கொடுத்துருங்க. ஸோ எனக்கு எப்படி நான் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம இருக்க ஷஃபிள் ப்ராடக்டில் நம்ம பண்ணி கொடுக்குறோம். தென் நெக்ஸ்ட் பியூட்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. பியூட்டி பர்சனாலிட்டி அப்புறம் UYT அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இவங்க ஆக்சுவலி என்ன பண்ணீங்கன்னா, மேம் நீங்கள் சேல் பண்ணுற ஆலிஃபேர், கிறிஸ்டல் க்ளோ இது எல்லாமே வந்து கெமிக்கல் ப்ராடக்டாக இருக்குது, இல்லை மெர்க்குரி இருக்குது. ஸோ கம்பெனி ப்ராடக்டில் கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட் இல்லை, போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்க்கும் ஷெல்ஃப் லைஃப்க்கும் ரொம்ப தூரம் அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதோட முடிக்கல, அவங்க கீழே இன்னொரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆகியிருக்கு இந்த கிறிஸ்டல் க்ளோ, ஆலிஃபேர் இதெல்லாம் வந்து இதனால். ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இவங்களோட வியூவில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு கெமிக்கல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து சில பேரும் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எல்லாமே வந்து ப்ரூஃப் கிடையாது. ஸோ இது வந்து என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ரான் சொல்கிறாங்க ஆலிஃபேரில். ஸோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து குளுட்டோத்தியான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேலே இருக்க இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராடக்டால் எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஈவன் நான் ஸ்கின் லைட் பற்றியும் பேசியிருக்கேன். ஸ்கின் லைட் வந்து ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ன்றதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு ஸ்கின் லைட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஷியோஃபேரில் ஸ்கின் பாலிஷிங் ஆயில் யூஸ் பண்ணுங்கள், ஷியோஃபேரில் நைட் க்ரீம்னா குளுட்டோத்தியான் யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். பட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க? நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை தான் சஜஸ்ட் பண்ணுறோம்.
மெயின்லி கொடுக்கறது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். பட் எத்தனை பேர் யூஸ் பண்றாங்கன்னா என்ன பிலீவ் பண்ணிட்டு நான் சொன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லி சில விஷயம் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ற ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சிலர் யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் டேக்ஸ் டைம். பட் இதுவே கெமிக்கல் ப்ராடக்ட்னா உடனே ரிசல்ட் கிடைக்கும். அப்போ உடனே ரிசல்ட் கிடைக்கிறது தான் போறாங்க. ஆல்ரெடியே வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு ஒரு ஸ்கின்லனா திரும்ப போய் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்கின் இன்னும் உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இது ஆக்சுவலி டேமேஜ் ஆகிறது கிடையாது. இது எப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நார்மலாகவே ஒரு காஸ்மெட்டிக்ஸ்னால வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஒரு சில பேர் காஸ்மெட்டிக் அலர்ஜி இருக்கும். நீங்கள் அலோவேரா ஜெல் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அலர்ஜி இருக்கும் ஒரு சில பேருக்கு. நான் எல்லாரையும் சொல்ல வரேன். ஸோ அப்போது யாருக்கு எந்த ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத என்னை விட மற்றவங்களை விட உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் கொண்டு வரலாம் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதை முடிவு பண்ணுறது உங்கள் பக்கத்தில் கூட இருக்கவங்களோ நானோ இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வீடியோஸ் வந்து எல்லாமே அன்பாக்சிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதாவது அதை பற்றி அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஓகே இப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கா அப்படின்றதுக்காகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்ற டிசிஷன் மேக்கர் ஃபைனலாக நீங்களாக தான் இருக்கணும். ஸோ இவங்க சொல்லியிருக்காங்க உங்கள் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயிலாக இருக்குன்னு. ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை கேட்குறேன். இந்த மாதிரி எனக்கு ஹெல்த் எந்த ஸ்பாயிலும் ஆகலை, எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலி ஸ்கின் ரிலேட்டடாக எனக்கு எந்த பிரச்சனையும்லாம் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா நிதிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன ஆச்சு வாட் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அது ஷாக் ஆகுமா இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக்னு சொல்லிடுவீங்க. பட் வந்து மற்றவங்களுக்கு வந்து கேள்வி நிறைய வரும். ஸோ என்ன நேசிக்கிற நிறைய பேர் இருக்காங்க, என்ன வந்து ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள யாரையும் ஹர்ட் பண்ண வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் வந்து எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்க, என் மேலே ரொம்ப நீங்கள் வந்து கேராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயத்த எனக்கு டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்று, நிறைய பேர் நான் ஃபேர் ஆனதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட் என்னன்னா இவங்க எப்படி ஃபேர் ஆனாங்க, டோட்டல் பாடி எப்படி ஃபேர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐவி எடுக்கிறாங்க இவங்க, அதனால தான் இவங்க ஃபேர் ஆகிருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. ஸோ இந்த கான்ட்ரவர்சி கண்டிப்பாக தப்பு. நான் ஐவி இது வரைக்கும் எடுக்கவே கிடையாது. நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ எ பிஸ்னஸ். எனக்கு வந்து ஐவி சப்ளையர்ஸ் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் நம்ம கிட்ட ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, ஐவி சப்ளை பண்ணுறோம். ஸோ என்னோட சர்க்கிளில் இருக்கவங்க பண்ணுறாங்க. இப்போ நாங்களே எங்கள் ரிலேஷன்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க, ஐவி சப்ளைலாம் பண்ணுறாங்க. நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். அதை எடுத்து நான் சேல் பண்ணால் அதுவும் எனக்கு பிஸ்னஸ் தான். பட் நான் வந்து எடுக்கல. பட் நான் இதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். ஐவி இன்ஜெக்ஷன் எடுக்கிறாங்க, நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வரும். பட் நான் ஐவி எடுக்கல. நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். ஸோ நான் எடுக்கல. நான் எப்படி வந்து ஸ்கின்னை வந்து ஃபேர் ஆக்கணும், ஹோல் பாடி நான் ஃபேர் ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வந்து குட் எக்ஸசைஸ் இருக்கணும், ஒர்க் அவுட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த கான்ஷியஸ் கண்டிப்பாக இருக்கணும். தென் செகண்ட் ஒன் டயட் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு உங்களோட டாபிக்கல் க்ரீம், இது போதும். இந்த மூணும் நீங்கள் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக ஃபுல் டோட்டல் பாடி ஃபேர் ஆகலாம். டோட்டல் பாடி வந்து இந்த ஃபேர்னஸ்ன்றதுல ஒரு க்ளோ எங்கே அந்த ஸ்கின்னை ரொம்ப யூத்தாக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டெப்ஸ் ரொம்ப அவசியம். இந்த மூணுமே அவசியம். இந்த மூணுத்தில் ஒன்று இல்லைனாலும் உங்களால் அப்படி பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஐவியே நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஐவி மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஐவி எடுத்தால் நான் வந்து லைக் அந்த ஐவிக்காக நான் கொஞ்ச நாளைக்கு ஃபேர்னஸ்லாம் இருக்கலாம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணலன்னா வித் டாபிக்கல் க்ரீம், சன்லைட்டில் போகிறேன், சுத்தமாக கேரே எடுக்கல அப்படின்னா என்னோட ஸ்கின் அப்படியே இருக்குமா? கண்டிப்பாக டேன் ஆகிடும். ஸோ மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டயட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் பிளட் எவ்வளோ பியூரிஃபை பண்ணுது, நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் எடுக்கிறீங்க, உங்களோட ஸ்டொமக் எவ்வளோ க்ளீனாக இருக்குது, உங்கள் கிட்னி லிவர் எல்லாம் எப்படி க்ளீனாக இருக்குது, அதை பொறுத்து தான் அதோட ரிசல்ட் தான் நம்ம பாடியில் கிடைக்கிற அந்த ஃபேர்னஸ். ஓகே, ஸோ இது ஐவி மட்டும் கொடுத்துறாது. இப்படி நீங்கள் ஐவி எடுக்கிறவங்கள போய் கேட்டிங்கன்னா தெரியும். ஐவி எடுக்கிறவங்க அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணணும்.
அந்த ஸ்கின்னை வந்து அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து டயட்டு, எக்ஸசைஸு அண்ட் வெயில் படாமல் இருக்கணும் கண்டிப்பாக. அப்படி இருந்தால் தான் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த ஐவிக்கு மட்டும் கிடையாது, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நம்ம பொல்யூஷன்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா அந்த கிடைச்ச ரிசல்ட் போயிடும். கால் பண்ணும்போதே வந்து ஒரு க்ரீம் பற்றி சொன்னால், இப்போ நான் ஷுவர் நைட் க்ரீம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, மேம் எத்தனை ஷேட் வந்து எனக்கு ஃபேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் தான் கேட்பாங்க. ஸோ அது வந்து 4, 5 அப்படிலாம் கணக்கு பண்ண முடியாது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, இவ்வளோ விஷயம் இருக்குது அதில். நீங்கள் எவ்வளோ வந்து ரிலாக்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்கீங்க, தென் உங்களுக்கு பாடியே வந்து இன்கேஸ் ஃபீவர் இருக்குது, திடீர்னு ஃபீவர் வருது அப்படின்னா அந்த டைமில் கூட நான் க்ரீம் போடுறேன், நான் ஃபேர் ஆகணும் முடியாது. ஏன்னா வந்து உங்கள் பாடி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு, உங்கள் ஹோல் பாடி சம்மந்தப்பட்டிருக்கு. நம்ம எந்த அளவுக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமாக ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்குமோ அது எப்படி ஃபேஸில் தெரியுது. இன்னைக்கு நீ சூப்பராக இருக்க, பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஏன் சொல்கிறாங்க? இது எல்லாமே வந்து பாடி சம்மந்தப்பட்டும் இருக்குது, சரிங்களா? ஸோ நான் என்னோட லைஃப்பில் ரொம்ப ஜாலியாக இருக்கேன், நான் நிறைய ஊர் சுற்றுவேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். அடிக்கடி அதாவது இயர்லி வந்து 2 or 3 நாங்கள் டீடாக்ஸிங் பண்ணுவோம். ஸோ டீடாக்ஸிங் மீன்ஸ் 35 days கிட்டத்தட்ட அந்த வெஜிடேபிள்ஸ் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வெஜிடேரியனாகவே இருப்போம். அந்த 35 daysக்கு இந்த 3 times நாங்கள் இயர்லி பண்ணுவோம். ஸோ இது மாதிரி பண்ணும் போது லிவர், கிட்னிஸ் எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபிட்னஸ், ஸோ மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, சைக்கிளிங் போகிறது, இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அப்படிலாம் பண்ண போய் தான் என்னோட ஸ்கின் டோனை என்னால் மாற்றிக்க முடிஞ்சுது. நான் சும்மா சிம்பிளாக உட்காந்துட்டு வீடியோஸ் போட்டுட்டு தென் க்ரீம் மட்டும் நைட் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃபேர்னஸ் ஆகலை. ஸோ என்னோட ஒவ்வொரு வீடியோவுக்கு அப்புறமும் நான் எவ்வளோ வந்து சேஞ்ச் ஆகிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ நான் வந்து என்னோட ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா எனக்கு ஒரே விஷயம் தான் வந்தது, என்னன்னா லெஜமென்டியர். இந்த லெஜமென்டியருக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. லெஜமென்டியர்ன்றது நான் அத்லட்டிக்கில் இருந்திருக்கேன், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், இந்த ரன்னிங்கு எல்லாத்துலேயுமே இருக்கேன். நான் வாலிபாலில் இருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக இருந்து ஸ்போர்ட்ஸ் நான். அது இல்லாமல் நான் லைக் நிறைய மெடல்ஸ் வச்சுருக்கேன். நான் என்னோட வீடியோஸில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய மெடல்ஸ் இருக்கும். அது எல்லாமே மாரத்தானில் ஓடினது. ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் நம்ம வெயிட் போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரன் பண்ணோம், எல்லாமே பண்ணணும். நான் கொஞ்சம் ஹெவியாக பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அதனால ஆக்சிடென்டலாக தான் இந்த லெஜமென்டியர்ன்றது ஆரம்பிச்சது. அது இல்லாமல் 2 சன்னு, ஒவ்வொரு சனுக்கு அப்புறமும் ஆஃப்டர் டெலிவரி நல்லா வெயிட் போட்டாச்சு. ஸோ அந்த வெயிட் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த அத்லட்டிக்லாம் ஸ்டார்ட் பண்ணேன், அகெயின் ஓடுறது எல்லாமே. அதெல்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்டெல்லாம் எனக்கு டியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து ஹேப்பன். இது எனக்கு இப்போ 36 years ஆகுது. ஸோ 36 years ஆகுதுன்னும் போது கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஓடுறது, ஆடுறது, நான் ஸ்டாப்பாக இருக்க ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும், மேலாக இருக்கட்டும், டெஃபினட்டாக வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான், ஏன்னா நான் வந்து எப்போ ஹெல்த்தியாக சாப்பிடணுமோ அப்போ ஹெல்த்தியாக சாப்பிடல. எல்லாமே இதாச்சு. எப்படின்னா அந்த பிஃபோர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கூட இருக்கும் போது அந்த ஒரு கரெக்டான ஃபுட்டு, வீட்டு ஃபுட்டு அதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒர்க்குன்னு சொல்லிட்டு அவுட் சைட் ஃபுட்டு, அன்ஹெல்த்தி ஃபுட்டு, ஸோ அன்ஹைஜீனாக இருக்குது. இந்த மாதிரி இருந்து தான் வந்து நம்மளை பார்க்காம வேலைன்னு பார்த்து தான் நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ஸோ என்னோட அட்வைஸ், தயவு செஞ்சு நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸ் கண்டிப்பாக வேணும். அது யோகாவாக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், ஸ்கிப்பிங், இல்லை வந்து சைக்கிளிங், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் மார்னிங்கு. தென் அதுக்கப்புறம் லைட் ஃபுட் எடுக்கும் போது ரொம்ப ஹெவியாக எடுக்காமல் லைட்டாக எடுங்க. சில டைமிங்ஸ்லாமும் சொல்லியிருக்காரு, சில இதில் இந்த டைமிங்கில் இருக்கும். எனக்கு கால் பண்ணி டைரெக்டாக பேசுகிறவங்க நிறைய பேருக்கு நான் டிசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ என்கிட்ட பேசி இதை பற்றி கிளாரிட்டியாக சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் புதுசாக பேசுகிற மாதிரி இருக்காது, திரும்ப சொன்னதே சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கீங்க, நான் சொன்ன என்னோட லிசனர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் உங்கள் லைஃப்பில் ஆன சேஞ்சஸ் எல்லாமே வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். இன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 3 மெம்பர்ஸை இந்த நேம் நான் இங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறேன்.
ஸோ பியூட்டி பர்சனாலிட்டி யூஒய்டி நீங்கள் வந்து ஆக்சுவலி எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. நீங்களோட அபிப்பிராயத்தை நீங்கள் ஷேர் பண்ணுறதுல தப்பே கிடையாது. இது யாருக்கு எடுத்துக்கணுமோ அவங்க எடுத்துக்கிட்டோம், யாருக்கு தேவையில்லையோ அவங்க விட்டுக்கிட்டோம். ஸோ என்னோட ஹெல்த் நல்லா தான் இருக்கும். ஸோ யாருமே ஃபீல் பண்ண வேண்டாம். தென் நிதிராஜ் இவங்களுக்கும் தென் தங்கேஷ் இவங்க 3 பேருக்கும் தான் இந்த கிவ் அவே கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பி பிளாண்டோடது, பி பிளாண்ட் ஹாட் ஸ்ப்ரே. ஸோ நிறைய பேர் வந்து ப்ளோ ட்ரை, ஹேர் அயனிங் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணாமல் இப்போ யாருமே இல்லை. மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்க இந்த ஃபினிஷ் ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து நல்லா அழகாக இருக்கும். தென் நாட் ஓன்லி டெக்ஸ்சர், இந்த தொட்டு பார்க்கும் போதே ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ண வேணா, நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் போனீங்க அப்படின்னா இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹாட் ஸ்பாட் ஸ்ப்ரே இருக்குது. இதோட மேனுஃபேக்சர் டேட் 2022 11th month. ஸோ இது இன்னும் வந்து 3 இயர்ஸ்க்கு இருக்குது. ஸோ இதோட எம்ஆர்பி 599. இது நான் ஒரு பர்சனுக்கு நான் கிஃப்டாக தர போகிறேன். இந்த 3த்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போகுது. ஸோ இது ஒன்று. தென் திஸ் ஒன் ஆக்சுவலி இதுவும் ஹாட் ஷாட் தான். இது வந்து இந்த பி பிளாண்டோடது. இது வந்து 599 தான். இதுவும் அதே மேனுஃபேக்சரிங் டேட் தான். ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் கேர்ள் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணும். ஸோ மேல் வந்து ஸ்பைக்கு தான் வைக்கிறீங்க அப்படின்னா இது ஹோல்ட் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒன்று. தென் தேர்ட் ஒன் பியூட்டி பிளண்டரோட ஒரிஜினல் மேக்கப் ஸ்பாஞ்ச். ஸோ இந்த ஸ்பாஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆக்சுவலி வந்து இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணால் உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப அழகாக வரும். இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஈரம் பண்ணிவிட்டு அதாவது வெட் பண்ணிவிட்டு பிழிஞ்சிட்டு வந்து யூஸ் பண்ணுவாங்களே, அப்படி பண்ணாதீங்க. ஜஸ்ட் இதை வந்து ஒரு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சுருங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம், நார்மல் பிளேஸில் வச்சுருங்க. நீங்கள் எப்பயுமே வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல வச்சுருங்க. அகெயின் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை வெட் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. அப்படியே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்கப் ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வரும். ஸோ இதே டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. அப்படி ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிடுங்க. ஸோ கீப் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் உங்களுக்கு காத்துட்ருக்கு. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.